Let's go. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற சாப்டர் என்ன அப்படின்னா, நான் வந்து யூடியூப் வந்து எப்போ ஆரம்பித்தேன், அதில் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆக்சுவலி வந்து யூடியூப் வந்து 2020 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ₹1 வருமானம் கூட கிடையாது. அப்போ வந்து சரி சும்மா வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் பொண்ணை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க வந்து குக்கிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, குக்கிங் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குக்கிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே. குக்கிங் வீடியோவில் வந்துட்டு அவன் வந்து ஒரு பொரி ஒன்று, நீங்கள் வீடியோவில் வந்து ரொம்ப உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அவன் ஒரு காரப்பொரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே. அவன் என்ன பண்ணிட்டா, காரப்பொரி செய்கிறேன். அப்போ வந்து ஓரளவுக்கு பெரிய பொண்ணாக தான் இருந்தா. காரப்பொரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரத்தை போட்டு விட்டுட்டா. இதில் வேற டேஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு கொடுத்தா, அம்மா தாயே எனக்கு டேஸ்டிங் வேணாம், நீயே டேஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இதை வந்து அவளே டேஸ்ட் பண்ணா. காரம் அவள் வாயிலே வைக்க முடில. அந்த வீடியோக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் காரத்தை வந்து உள்வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணி சாப்பிட்டா. அந்த கட் பண்ணுங்க அத்தை, என்னால் காரம் வந்து தாங்க முடியலன்னு சொன்னோன்னே நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். அவன் சாப்பிட்ற வீடியோவை வந்து அதிகமாக நான் போடலை. ரெண்டாவது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குக்கிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். குக்கிங் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ரீச் ஆகலை. அப்படின்னா எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இவ்வளோ ஸ்கூல் போயிடுவான், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கெட்ட கிழங்க கேட்காட்டி போங்க, அந்த இடத்துல தொங்குற மாதிரி ஃபோனை ஒரு நூலில் கட்டி தான் நான் வீடியோ எடுப்பேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டாண்டு தாங்க வச்சுருந்தேன். அந்த ஸ்டாண்ட்லேயுமே என்னால் வச்சு எடுக்க முடியல வீடியோ. இவன் லீவில் இருக்கும்போது இவன் மட்டும் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுப்பான். நல்லாயிருக்கும் வீடியோ. அவள் எடுத்து கொடுக்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே என்னால் வாய்ஸ் அந்த அளவுக்கு போட்டு ரீச் பண்ணி இவளும் எப்படா லீவ் போடுவா அப்படின்னு பார்த்துட்டு என்னால் அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேங்க. டோட்டலாக வீடியோவை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 2021 வந்து சும்மா இந்த கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கோயில் திருவிழா இந்த மாதிரி சும்மா சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அப்படி போட்டேன். எனக்கு அதுவுமே ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை, ஒன்றும் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நானும் விட்டுட்டேன். 2024 23 போட்டேன்னா என்னன்னு எனக்கே தெரியல, ஞாபகம் இல்லை. 1-2 வீடியோ போட்டிருக்கலாம். 2024 சுத்த டோட்டல் இல்லை. அப்போ வந்து எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதனால் அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால அதில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் அதில் போயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ சுத்தமாக போடவே முடியல. 2025 தான் என்னுடைய வீடியோ வந்து ரீச் ஆனதுக்கு காரணம். அதுக்கு யார் முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. அவரை வச்சு தான் நான் ஷார்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் போட்டதுக்கு காரணமே. ராமிங்க வா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய டாக் வீடியோ தான் என்னோடதில் இருக்கும். அவனை வச்சு தான் நான் அந்த வீடியோவே யூடியூப்பே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அவன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லைங்கிறது தான். நானே இப்போ ஒரு 2-3 வீடியோ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பேசுகிறதுக்கே என்னதான் பேசுகிறது, எப்படி பேசுகிறது, எந்த சாப்டர் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும். சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம லென்த்து வீடியோ போடாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து ரீச் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இந்த லென்த்து வீடியோ நானும் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னன்னு தெரியல. நான் பேசி ரொம்ப அறுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாமல் என் சேனல் வந்து ரீச் ஆகாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் ரீச் ஆனோடனே நான் மக்களை வந்து, அதாவது யூடியூப்பில் வந்து நிறைய மக்களை வந்து அதாவது தன்வசம் பண்ணி கொண்டேன் அப்படிங்கலாம். 3777 ரீச் ஆகிருக்கு. இந்த செகண்ட் வரைக்கும் எனக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்போ 2023
20ல் போட்ட வீடியோ இன்றைக்கி 2025 தான் இவ்வளோ பேர் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கப்புறமும் லென்த்து வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறதுக்கு எதுவுமே சாப்டர் இல்லை அப்படின்னு என்னாலும் சொல்ல முடியாது. நிறைய பேசி போடலாம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நான் எடுத்த ஒரு முடிவு. நீங்களும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லென்த்து வீடியோக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமே எனக்கு வீடியோவில் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது வந்துட்டு என்னுடைய தலைவர் வந்து ராமுங்கிறீங்க யாருன்னு கேட்குறீங்களே, எங்கள் வீட்டு டாகு தாங்க. அவன் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ ஒன்றுமே இல்லைங்க. அவனை வச்சு தாங்க இவ்வளோ நாள் நான் வந்து இந்த 1 இயராகவே வாட்சவர்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஒரு லென்த்து வீடியோ 3 வீடியோ வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் எடுக்கிறாங்க. அதுலேயும் சரி இவனுடைய வீடியோ தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவனை அந்தளவுக்கு நான் லென்த்து வீடியோ போடலை, எல்லாமே ஷார்ட்ஸு தான் போட்டுட்ருக்கேன். மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து ₹1 வருமானம் கூட கிடையாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகி வந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் போகாததும் உங்களை மாதிரி உள்ளங்களில் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து போக முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு லைக்கு போட்டு விட்டுட்டு போங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.